ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் தன்னோட ஆப்போனன்ட் டீமை சேர்ந்த லீடரை அவனோட மெம்பர் ஒருத்தன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கதை ஹீரோ இருந்த இடத்துல இருந்து அவனோட கேமரா கார்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவும் சும்மா இல்லை, அவன் பங்குக்கு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். சுச்சுவேஷன் இப்படியே போச்சுன்னா கூக்ஜா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறான். பட் இந்த மொத்த அடியையும் வாங்கிட்டு அந்த சிஓ கசனாம தான் நிற்கிறான். உன்னோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நிற்கிறேல இவ்வளோ நேரமா, அப்படின்னா சரி, உன்னோட கார்டையும் தாண்டி நான் மொத்தமாக என்னோட பஞ்சை பிஎஸ் பண்ணுறேன்னு கூக்ஜா ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளோ கொடுக்க ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் பக்கத்தில் வந்து இவன் கூக்ஜாவை கட்டிப்பிடிச்சிட்டான். இந்த ஆங்கிள் இருந்தால் எந்த ஒரு பஞ்சும் விழாது. பதிலுக்கு இவன் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறப்ப கூக்ஜாவால் அது எதையுமே தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒரு சண்டையில் எபிலிட்டி, ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த்தை விட முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ். கூக்ஜாக்கு இப்போ தான் சண்டை புதுசு, ஆனால் அந்த லீடர் ஏகப்பட்ட சண்டையிலேருந்து டாப் லெவலுக்கு வந்திருக்கான். அடி வாங்கி கூக்ஜா எந்திரிச்சு நிற்கிற நேரத்தில் இவன் வேகமாக ஓடி வரான், ஒரு காண்டாமிருகம் மாதிரி. மறுபடியும் இவனை ரெஸ்லிங்கில் வர மாதிரி ஏதோ டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் கூக்ஜா மிட் ஏரில் ஒரு ஃப்ளிப் அடிக்கிறான் அவன் உடம்ப வச்சுட்டு. இவனுக்கு பின்னாடி லேண்டை அந்த ஆங்கிலேருந்து கிக் பண்ணுறான். எனக்கு தெரியும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்குன்னு, ஆனாலும் என்னால் தோற்று போகவே முடியாது. நான் சண்டை போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு இவன் ஒரு பிரசிலியன் கிக் பண்ணுறப்ப, கராத்தேல பிரசிலியன் கிக் கூட இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன்டார் கூக்ஜா சொல்கிறான். இந்த சண்டை பீக்கில் இருக்கிறப்ப கூட அவன் மைண்டு போகிறது அந்த பொண்ணுக்கு தான். செஞ்ச உதவிக்கு கைமாற அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே கேட்காம நவுண்டு வந்திருப்பான். பட் போகிறதுக்கு முன்னாடி அவகிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்கான். ஓகே, இப்போ உன்னால் எங்கள் கூட துரோகம் பண்ணிட்டு வர முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒருவேளை அந்த மொத்த ஸ்கூலையுமே நாங்கள் கான்குவர் பண்ணிட்டா, உங்கள் லீடரே நாங்கள் தோக்கடிச்சிட்டோன்னா அப்போ நீ எங்கள் கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லியிருக்கான். அதை மனசில் வச்சுட்டு தான் ஸ்ட்ரைட்டாக இவனே லீடர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். போன சாப்டரில் தான்டா உன்னை பற்றி பெருமையாக பேசினேன், அப்போ நீயும் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டேமேஜ் எல்லாம் தாங்க முடியாமல் அந்த லீடர் தரையிலே மண்டி போட்டு விழுந்துட்டான், நாக் அவுட் ஆன மாதிரி தெரியுது. ரொம்ப திறமசாலி தான், ஒரு பெரிய ஃபைட்டர். ஆனால் உன்னோட துரதிருஷ்டம் என்னன்னா உன்னோட இதயம் இன்னும் காதலை விழலை. அதனால தான் இன்னைக்கு நீ தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு கூக்ஜா இருந்து கூலாக நடந்து போகிறப்ப இவன் லீடரால் கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு பொண்ணுக்காக இங்கே பண்ணியிருக்கான். டெக்னிக்கலாக இவன் வின் பண்ணிட்டாதான், பட் ஆனாலுமே அந்த லீடர் மறுபடியும் அவனுக்கு பின்னாடி எந்திரிச்சு நிற்கிறான், சுய நினைவு இல்லாமல் ஒரு பேய் மாதிரி. இவனை ஸ்பியர் போட்டு மறுபடியும் தூக்கிட்டு போகிறப்ப கண்டிப்பாக இது இவனோட ஸ்ட்ரென்த்தால் நடக்கிறது இல்லை. சிஸ்டமே நோட்டிஃபிகேஷன் அனுப்புது, ஒரு சொல்லப்படாத காரணத்தினால சியோக் மறுபடியும் எழுந்து நிற்கிறான்னு. ஸோ என்னோட கெஸ் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஹீரோ மாதிரி வேற எவனோ ஒருத்தன் சிஸ்டம் இருக்குது, அவன் அந்த பவரை யூஸ் பண்ணி தான் அவனை மறுபடியும் எந்திரிக்க வச்சிருக்கான். இப்போ ஹீரோ சீரியஸ் ஆகி கூக்ஜா இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அவசரமாக ஓடுறான். கூக்ஜாவால் சமாளிக்க முடியும் நான் தான் சொன்னேன், ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் அவன் சக்திக்கு மேலே இருக்க வேற ஏதோ ஒரு சக்தியோட கையில் இருக்குது. ஸோ அவனுக்கு நம்மளோட உதவி தேவைன்னு அவனுக்கு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பயே ஷாக் ஆகி நிற்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா கூக்ஜாவை போட்டு செம்மையாக பொழந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மிருகம் மாதிரி அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நிற்கிறான். இவன் மேலே பீக்கிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்த்தா சிஸ்டம் காட்டுற ஸ்டேட்டஸ் பாரை விட +2 +3ன்னு எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. கன்ஃபார்மாக வேற எவனோ ஒருத்தன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறான் தான். ஸ்லோ மோஷனில் இவன் ஹீரோவை திரும்பி பார்க்குறப்ப நம்மால் ஒரு செகண்ட் வரைஞ்சு போய் நின்ட்டான். பட் கடைசி நேரத்தில் அந்த இடத்துல அவன் மூஞ்சிலே ஒரு கிக் விழுது, அது ஜீஹா தான். இந்த அடியை வாங்கிட்டும் இவனுக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லை பார்ப்பா. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்க போகிறோன்னு இந்த ரூம்குள்ளே வந்தப்போ எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு, அந்த பிரச்சனை நீ தானா? பட் இருந்தாலுமே நாங்கள் 3 பேர் இருக்கோம். இப்போ ட்ராகனை வேட்டையாடுற டைம் அவன் பேசுகிறப்ப 3 பேருக்கு நடுவில் ஒரு மயான அமைதி நிலவுது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சியோக்கு அந்த போதைப் பொருளை விற்க ஆரம்பித்ததுக்கு காரணம் ஒரு ஜஸ்ட் சைட் ஹசல் மாதிரி தான். அவன் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு அத்லெட், ப்ளஸ் அதிகமாக வெயிட் லிஃப்டிங் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரியான ஆளுங்க நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும் சாதாரண மனுஷங்களை விட. ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் பண்ணுறது மூலமாக வந்த பணம் இவன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்திருக்கு, ஜிம் செலவுக்கு. ஆனால் நம்ம ஏன் இதை பெருசாக நடத்தக்கூடாதுன்னு அந்த ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவன் கேட்டிருக்கான். அந்த டைமில் இவங்க ஜஸ்ட் ஃபண்ணுக்காக ஆரம்பிச்சிருக்கானுங்க. இவனுக்கு பின்னாடி இன்னும் பல பேர் கூடியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்போ தான் இவன் மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி வளர்ந்துச்சு. இவ்வளோ பணத்தை என்னால் சமாளிக்க முடியும்னா எதுக்காக நான் படிக்கணும், எதுக்காக நான் வேலை செய்யணும்? எனக்கு கற்றுக் கொடுக்குற டீச்சர் கூட இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க மாட்டார். மற்ற எல்லாரும் சொல்கிற மரியாதையான வேலைகள் பார்க்குறவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பணம் வராது, ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு அதிகமான பணம் வருது. இது என்னோட பிஸ்னஸ், நான் ஒரு பிஸ்னஸ்மேன். அப்புறம் என்னோட பிஸ்னஸ்க்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன்னு இவன் ஹார்வேப்பை கரண்ட்டில் பஞ்ச் பண்ணி பறக்க விட்டா பண்ணுறது மல்ல மாதிரித்தனம். இதில் அம்பானி மாதிரி பேசுகிறான். இவங்க எல்லார் கண்ணு முன்னாடி இருக்கிறது இப்போ ஒரு மான்ஸ்டர். இங்கேருந்து ஓடி போகிறது தான் உயிர் பொழைக்கிறதுக்கு ஒரே வழிங்கிறது தெரிஞ்சா கூட ஹீரோ அந்த இடத்துல எனக்கு 5 நிமிஷம் வாங்கித்தாங்க, நம்ம இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான். ஜீகாவும் ஆமாம் 5 நிமிஷத்தில் என் ஆளுங்க வருவாங்க, நம்ம அது வரைக்கும் வேணால் சமாளித்தாலே போதும்னு சொல்கிறப்ப அது கிடையாது, 5 நிமிஷத்தில் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி இவனுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறப்ப இவன் மொத்த பேரும் கையை வீசியே பறக்க விடுறான். ஹாரோ அந்த இடத்துல கூட போய் இவளோட கேப்போயிரா மூவ்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ஏதோ பெருசாக சாதிச்சுட்டேங்கிற அளவுக்கு லுக் விடுறப்ப இவன் அவள் காலை பிடிச்சி தரையில் அடிக்கிறான், துணி துவைக்கிற மாதிரி. ஹீரோ உள்ள புந்து ஹார்வர்ட் காப்பாற்ற ட்ரை பண்ணுறப்ப இவன் ஹீரோவை அப்படியே கெட்டி பிடிச்சி மேலே தூக்குறான், இவனோட முதுகெலும்பை உடைக்க போகிற மாதிரி. சூஹியான், என் வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நாசமாக போச்சு, இது நீ அனுபவிக்கிறதுக்கான நேரம்னு பேசுகிறப்ப ஹீரோ அப்போ அந்த இடத்துல அவனோட ஹை பிச்சு கார்டை யூஸ் பண்ணுறான்.
சத்தமா கத்த முடியும். இவன் காது கிழியிற அளவுக்கு சத்தம் போட்டதும் இவன் ஹீரோவ விட்டுறான். ஹீரோ மாத்தி மாத்தி அடி வாங்கிட்டு அடிய குடுக்குறப்ப, என்ன மாதிரி ஒரு மசில் மான்ஸ்டர் கிட்ட நீ பஞ்சஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜெயிக்க முடியும்னு நெனைக்கிறியா? நிஜமாவே நீ முட்டாள் தான் சூஹியான்னு நெனைக்கிறான். பட் ஹீரோ பஞ்ச வாங்கிட்டு அசராம இருக்கான். இப்ப இவனோட பெர்சர்க்கர் கார்ட யூஸ் பண்ணியிருக்கான். 2 நிமிஷத்துக்கு இவனால வலியே ஃபீல் பண்ண முடியாத ஒரு மிருகம் மாதிரி இருப்பான். இந்த டைமை யூஸ் பண்ணி இவனுக்கு ஒரு லீடிங் ஹேண்ட் கிடைச்சாலும், ஜீஹா இவனுக்கு உதவி பண்ணா இன்னும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன், "டேய் சூஹியான் கிறுக்கு பயலே ஏன்டா இப்படி கத்துன? இப்ப பாரு நம்ம இருக்கிற இடத்த தேடி மொத்த பேரும் வந்துட்டானுங்கன்னு" சொல்றப்ப, நம்ம ஆள் சத்தம் போட்டதுல அந்த சவுண்டு கேட்டு இந்த ஸ்கூல்ல சேர்ந்த மொத்த அடியாளுங்களும் இங்கே தான் ஓடி வந்திருக்கானுங்க. அவனுங்கள தான் ஜீஹா இப்ப சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இவன் ஹீரோவை தூக்கி ஸ்லாம்லாம் பண்ணி அடிச்சா கூட, பெர்சர்க்கர் கார்டு இருக்கிறப்ப கூட ஹீரோக்கு லைட்டா வலிய ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நாக் அவுட் ஆகாம இருக்கான் அவ்வளவுதான். சிஸ்டமே அவனுக்கு கவுண்ட் டவுன் குடுத்துக்கிட்டு இருக்கு. 40, 39, 38ன்னு. அத முழுசா ஓடி முடிச்சா நம்மால் மயங்கியே விழுந்துருவான். பெர்சர்க்கர் கார்டு யூஸ் பண்ணதோட சைடு எஃபெக்ட். கடைசி நேரத்துல இவன் சியோகேத்தி பறக்க விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப, இவனோட ஆளுங்க அந்த பாக்ஸர் ஜீஹா அண்ட் லீடாங் இங்க வந்துட்டானுங்க. இவனுங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கான் போல 5 நிமிஷம் குடுங்கன்னு சொல்லி. பட் அவனுங்களுமே டயர்டா தான் இருக்கானுங்க. இவ்வளோ தூரம் இவனுங்க ஓடி வந்ததே பெருசு. எதிரில் இருக்க சியோக் ஒரு பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான். யாரு இந்த 2 பேரை நம்பி தான் அப்ப இருந்து 5 நிமிஷம் 5 நிமிஷம் கத்திக்கிட்டு இருந்தியா? இவனுங்களால என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைக்கிறியான்னு திமிரா பேசுறான். ஆனா ஹீரோ இவனுங்களை இங்க வர சொன்னதுக்கு காரணம், 1 மாசத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு பிளாட்டினம் கார்டு இவன் கிட்ட இருக்கு. டயப்பர். இவன் மொத்த டீம் மெம்பரும் எக்ஸாஸ் ராய் தோத்து போற நிலைமையில இருந்தா இவனால அந்த கார்டை யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டேட்டஸ் பார் அதிகமாக்க முடியும். இப்ப சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த கார்டுக்கு ஏன் டயப்பர்னு பேர் வந்துச்சுன்னு யோசிச்சிருப்பீங்க. மொத்த பேரும் கழியிற நிலைமையில இருக்கிறப்ப கடைசி நேரத்துல கை கொடுத்து காப்பாத்தும். இவங்க மொத்த பேரோட ஸ்டேட்டஸ் பார் அதிகமானதை விட அவங்க ஃப்ரெஷ்ஷா புது ஸ்டாமினாவோடையும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஹீரோ இந்த பெர்சர்க்கர் கார்டு யூஸ் பண்ணதுக்கு மயங்கி விழுந்திருக்கணும். பட் அப்ப கூட இந்த கார்டை யூஸ் பண்ணி அவனோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லானதுனால இவன் மயங்கல. இப்பயும் உங்களால என்ன தோக்கடிக்க முடியாதுடான்னு இவன் முன்னாடி போறப்ப, இந்த இடத்துல ஹீரோ உள்ள பூந்து விளையாடுறான். அவன் கையில ஒரு டூலை வச்சு. இவனுக்கு புதுசா கிடைச்ச நர்ச்சர் கார்டோட ஸ்கில் களி ஏர்னஸ். இதுக்கு முன்னாடி லுக்கிசம்ல இதை யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். உனக்கு ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள்னு சொன்னல. சீக்கிரமாவே உன்னோட கதையை முடிச்சிடறான்டான ஹீரோ இங்க கெத்தா பேசுறப்ப, ஜீஹா கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற அடியாளுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஆளுங்க இப்பதான் இந்த ஃப்ளோருக்கு ஏறி வரானுங்க. பாஸ் நீங்க இன்னும் சாகலையான்னு கேட்டுக்கிட்டே, அட முட்டா பசங்களை இங்க வரது தான் இவ்வளவு நேரமா உங்களுக்கு? இங்க ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளை விட அவங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. இப்படியே போனா நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு ஜீஹா பேசுறப்ப, அவனோட ஆள் ஒருத்தன் மிரண்டு போய் நிக்கிறாங்க. அது ஹீரோவை பார்த்து தான். அவன் யூஸ் பண்ற மார்ஷியல் ஆர்ட் அது கலியர்னஸ். பிலிப்பைன்ஸ்ல வெப்பன்ஸ் யூஸ் பண்றதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான மார்ஷியல் ஆர்ட். இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட் அவன் கத்துக்கிட்டு வச்சிருக்கிறது ஒரு ரேரான விஷயம். அப்படி இருக்கிறப்ப இந்த அளவுக்கு அதுல ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்றானா, பல வருஷம் அதிலே ஊறி போன ஒருத்தனால தான் முடியும். எப்படி இவனால பண்ண முடிஞ்சிச்சுன்னு ஆச்சரியமா பாக்குறான். அப்போ கூட சுயநினை வந்து இவன் ஹீரோவை பஞ்ச் பண்ண ட்ரை பண்றப்ப, கூக்ஜா உள்ள பூந்து இவன் பஞ்சை தடுக்கிறான். பட் இப்பயும் பிளாக் பண்ணாம அந்த பஞ்சை மூஞ்சிலே வாங்கியிருக்கான். உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். எப்படிடா திருப்பி எந்திரிச்சு வந்தேன்னு சிவ கேட்டா, நீ சரியா முடிக்கல. இந்த தடவை நான் முழுசா முடிச்சிடறேன்டான்னு இவன் அந்த ஆங்கிள் க்ளோஸ் ரேஞ்சில இருந்து ஒரு பஞ்ச் பண்றான். ஹாருவும் உள்ள ஜாயின் பண்ணி இவளை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹாரு இவன் கையில மாட்டுறப்ப ஹீரோ உள்ள புந்து அடிக்கிறான். பாஸ் நம்ம சண்டை போடல, ஒருத்தனை நோக்கி கேங்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோன்னு கத்துறப்ப, எனக்கு தெரியும் என் பிளான் முதல்ல இருந்தே இதுதான், சும்மா உருட்டுறான். இதுதான் ஆப்ரேஷன் கேங்கா சேர்ந்து அடிக்கிறதுன்னு சொல்றப்ப, உள்ள பாக்ஸர் ஹாஜுன்னு வந்து அடிக்கிறான். கூக்ஜா ஹாரூன் இப்படி எல்லாரும் சேர்ந்து இவனை மாத்தி மாத்தி பழக்கிறப்ப, கடைசி அவனுங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் நருட்டோ மாதிரி ஓடி வந்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் அவன் மட்டும் அடி வாங்கி பறக்கிறான். கடைசி நேரத்தில் இந்த சிவக்கிமனை சுற்றி இருக்கிற ஆளுங்களை பார்த்து, அவ்வளோதானா, இவ்வளோ சீக்கிரம் நம்ம தோல்வியை ஒத்துக்க போகிறோமா என்ன? நம்மளால் இன்னும் சண்டை போட முடியும். இப்போ கூட நம்ம தான் அப்பர் ஹேண்டில் இருக்கும், யாருங்கிறத காட்டுங்கன்னு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து இவன் ஹீரோவை மட்டும் டார்கெட் பண்ணுறான். தலையை காலி பண்ணிட்டா மொத்த போரும் முடிஞ்சிரும்னு நினச்சி இவன் முன்னாடி வந்து டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுறப்ப இவனுக்கு இன்னும் செம்மையா அடி விழுது. ஹீரோ கையில் ஒரு டூல் இருக்கிறதுனால அவனோட ரீச் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீச் முடிகிற வரைக்கும் இந்த அடியை தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போயிட்டா, என் கையில் ஒரு தடவை மாட்டிட்டா அவன் கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சி இவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி போகிறான். பட் ஹீரோ அதுக்கெல்லாம் அசராமல் ஃபைனல் ப்ளோவை கொடுத்து இவனை காலி பண்ண வர டைமில் இவன் கண்ணுலேயே எதிரில் இருக்கவன் ரத்தத்தை துப்புறான். தன்னோட சொந்த ரத்தத்தை ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி இவன் ஹீரோவை ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு குருடாக்கி அவனை டேக்கிள் பண்ணி சூப்ளெக்ஸை போட ஆரம்பிக்கிறான். 1 2 இல்லை வரிசையாக தரையில் போட்டுக்கிட்டே போகிறான். இதில் ஒரு ஆளோட கழுத்து ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டில் போய் மோதும். செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஹாஜுன் கிட்ட இதை யூஸ் பண்ணி தான் அவனை காலி பண்ணியிருப்பான். பட் ஹீரோ கடைசி நேரத்தில் இவனோட பாடியையே கிக் பண்ணி அதுலேருந்து ஃப்ளிப் அடித்து தப்பிக்கிறான். இவன் இப்போ தப்பிச்சிருந்தா கூட ஏற்கனவே இவன் வாங்கின சூப்ளெக்ஸ் அலஸ் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுவான். ஒரு சாதாரண மனுஷனால இதில் மாட்டினதுக்கப்புறம் நார்மலாக சண்டை போடவே முடியாதுன்னு எதில் இருக்க ஸ்டியோக் நினச்சா, நம்மால் தான் நார்மல் பீப்புளே இல்லையே. சிஸ்டம் கொடுத்த ரெக்கவரி பில்லை யூஸ் பண்ணி மறுபடியும் பழைய ஸ்ட்ரென்த்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறான். இதை பார்த்து அவன் இன்னும் கடுப்பாய் அடிக்கிறதுக்கு பாயிரப்ப எப்படியும் அவனுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. இவன் டோட்டலாக சியோக்கை காலி பண்ணுறப்ப மறுபடியும் இவன் மண்டி போட்டு கீழே விழுற மாதிரி தெரியுது. பட் இந்த தடவை சிஸ்டம் சியோக் முழுசாக காலி ஆகிட்டான் நோட்டிஃபிகேஷனில் காட்டுற அளவுக்கு இவன் மொத்தமாக காலி ஆகிட்டான்.
ஜிஹாவாலலாம் இத நம்பவே முடியல. சூஹியான் வின் பண்ணிட்டான். இந்த மொத்த யுத்தமும் முடிஞ்சிருச்சுன்னு அவன் கத்துற நேரத்துல, ஹீரோ மைண்ட்ல ஓடுறது இவன தோற்கடிச்சதுனால எனக்கு ரிவார்டா கார்டு கிடைக்கும்னு தான் நெனைக்கிறான். இந்த மெயின் குவெஸ்ட்ல நெறைய சப் குவெஸ்ட் இருக்கு. அதுல ஒண்ணு தான் இந்த சியோக்க காலி பண்ணணுங்கிறது. இன்னமுமே புதுசா ஒரு குவெஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு. அது என்னங்கிறத இப்ப காட்டல. இங்க ஹாருவும் அதே ஹீரோவோட மொத்த டீம்மேட்ஸும் ஹாப்பியா இருக்க நேரத்துல சியோக்கோட ஆளுங்க நம்பிக்கையை விட்டு போய் அந்த யுத்தத்துல தோல்விய ஒத்துக்கிறாங்க. ஹீரோ சிரிச்ச முகத்தோட அந்த யுத்தத்த முடிச்சு வைக்கிறான். பட் அடுத்த கொஞ்ச நாள்லயே இவனுக்கும் ஜிஹாக்கும் நடுவுல ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு டெரிட்டரிய பிரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்க ஸ்ட்ராங்கான ஆளுங்கள பிரிச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் இங்க இருக்கிற ஆளுங்கலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்காக மட்டும் இவங்க கூட இருந்து சண்டை போடல. பசங்க கிட்ட இருந்து பணத்த கலெக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி இவங்க பண்ண மாரியான இல்லீகல் பிசினஸ் பண்ணி பணத்த கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பணத்துல இவங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். இது ஒரு ஜாப் மாதிரி. அதனால தான் இவங்களுக்காக சண்டை போட்டுருக்காங்க. பட் இப்ப லீடர் தோத்து போயிட்டா அவங்களுக்கு பணமும் வராது. ஸோ எந்த டீம்ல இருந்து பணம் வருமோ அந்த டீமுக்கு இவங்க போறது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். முதல்ல அந்த ட்விங்ஸ் பிரதர் அவங்கள தான் ஏலம் விடுறாங்க. ஜிஹா அவனுக்கு பேரை கேட்டதுக்கே ரொம்ப மட்டமானவனுங்க எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டான். பட் ஹீரோ எனக்கு தங்கன்னு முதலா முந்தி அடிச்சு வாங்கிக்கிறான். தல இப்ப எதுக்கு நீ இவனெல்லாம் கலெக்ட் பண்ற? இவனுக்கு டம்மி தலன்னு ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் இவனுக்கு டம்மியா இருக்கலாம். பட் புதுசா நிறைய டெரிட்டரி கிடைக்க போறதுனால நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க தேவைதான். இவங்க அந்த டெரிட்டரியை மேனேஜ் பண்ற வேலையை அதை நல்லா பார்த்துப்பாங்க நம்பி தான் இவங்கள எடுத்து போடுறான். அவனுங்களும் சிரிச்ச முகத்தோட இந்த டெரிட்டரிக்கு வரானுங்க. பட் அவனுங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோக்கு கீழே வந்தா இவனுங்க பணம்லாம் கலெக்ட் பண்ண மாட்டானுங்க. இல்லீகலான விஷயம் எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஸோ இவனுங்களுக்கு சம்பளமே கிடைக்காது. அதுவும் இல்லாம இருக்கிறதுலே மட்டமான ஆளுங்களை கூட நம்ம எடுத்துக்கிறோம்னு தெரிஞ்சா நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சு அவங்கத்துல இருக்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட நம்ம கூட சேருவாங்கன்னு ஹீரோ பேசுறப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பாரு நம்ம தலைக்கு மூளைலாம் வளருதுன்னு பேசுறான். பட் நம்மளால இதை ரெக்ரூட் பண்றதுக்கு இதெல்லாம் காரணம் இல்ல. சிஸ்டம் இவனுக்கு கடைசியா கொடுத்த கொஸ்டின் இந்த மொத்த மெயின் கொஸ்டியும் முடிக்கிறதுக்கு இவனால எந்த அளவுக்கு அதிகமா முடியுமோ அந்த அளவுக்கு அதிக ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணணும். இப்போ புதுசா கிடைச்ச டெரிட்டரியில இருந்து ஸ்ட்ராங்கான ஆளுங்களை மட்டும் எடுத்தா கொஞ்சம் ஆளுங்களை தான் எடுக்க முடியும்னு தெரியும். அதனால தான் இவன் கிடைக்கிறவனுங்க மொத்த பேரையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த 2 பேரை கூட்டு வரானுங்க. ஜிஹோ தேவையே இல்லைன்னு சொன்னாலும் ஹீரோ அவனை அள்ளி போடுறான். மறுபடியும் 2 பேரை கூட்டு வரப்ப இவனுங்கெல்லாம் வெட்டி நாய்க்கு போறதுக்கு தான் லாய்க்குன்னு ஜிஹா சொன்னா ஹீரோ அவனுங்களையும் அள்ளி போடுறான். கடைசியா 10th அண்ட் 9th ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்களை கூப்பிட்டு வரப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு இயானும் 10th ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் ஒருத்தனும் இருக்கான். இப்போ ஜிஹா கொஞ்சம் யோசிச்சு நாங்கள் இந்த பொண்ணு இயான்னு எடுத்துக்கிறோம், நீ அந்த 10th பிளேஸில் இருக்க ஆளை எடுத்துக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம தான் வீக்கான ஆளாக இருந்தாலும் ஓகே தான் நினைக்கிறானேன்னு நினச்சி தான் இப்படி ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கான். பட் ஹீரோ எங்களுக்கு 2 பேருமே வேணும்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஆளுங்க கிட்டே போய் யார் கூட சேர விருப்பம்னு கேட்டு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ ஜிஹா உள்ள பூந்து எங்கள் கூட சேர்ந்தா உனக்கு 7th ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள்னு சொல்லி ஒரு பதவியை கொடுப்போன்னு சொன்னால் ஹீரோ உள்ள பூந்து நாங்கள் உனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுப்போங்கிறான். அட கிறுக்கு பையிலே அப்புறம் நீ லீடராக இருக்க மாட்டேன் அவள் லீடராக மாறிடுவேன்னு சொன்னா ஓ அப்படியே விஷயம் அப்போ அப்படி பேசாமல் உன்னை நடக்கவே வைக்க மாட்டோம் எங்கே போனாலும் உன்னை தூக்கிட்டே போவோம்னு சொல்கிறான். பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லாத சில விஷயங்களை இவன் வாக்குறுதியாக கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. ஜன்னலில் ரொமான்டிக்காக ரோஸை வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்க கூக்ஜாவை பார்த்து தான் இவனுக்கு பண்ண ப்ராமிஸ் விளக்க ஞாபகம் வந்து பேசுகிறான். நான் சூஹியானோட டீம்லேயே சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கூக்ஜாவை பார்த்து நான் ஒன்றும் உனக்காக இந்த டீமில் சேரல ரொம்ப திமிரா இருக்காதடான்னு வேற பேசிட்டு போகிறான். இந்த சியோக்கோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் அப்புறம் அவனுக்கு கீழே லாயலாக இருந்த இன்னும் பல பேர் எந்த டீம்லேயும் சேர்க்க மாட்டோன்னு இந்த கேங் லைஃபை விட்டு மொத்தமாக விலகிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் மெயினான கார்ட்ஸ் அந்த ஸ்ட்ராங்கான ஃபைட்டர் எக் அப்புறம் அவங்களோட லீடர் சியோக். இப்போ இவனுக்கு பேரம் பேசுறதுல சீரியஸ் ஆகுறானுங்க. இங்கே பேரம் பேசுறதுல யார் இந்த சியோக்கு எடுத்தாங்கங்கிறத காட்டலை. இங்கே ஹீரோவும் ஸ்கூலுக்கு வந்ததும் இவங்களுக்கு கிடைச்ச பல ஆளுங்களை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. பட் ஹீரோ மட்டும் வருத்தமாக இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த லீடர் சியோக் ஜிஹாவோட ஒன்றா உட்காந்துருக்கான். அவன் கிட்ட தான் போய் சேர்ந்துருக்கான் போல. எனக்கு பண்ண ப்ராமிஸ் நீ மறந்துடாதடான்னு சியோக் பேசுகிறப்ப கண்டிப்பாக உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றியே தீர்வேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு நாய் மாதிரி வேலை செஞ்சா போதும் இவன் திமிரா பேசுகிறான். பட் இவனை விட சியோக்கோட ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி எவ்வளவோ அதிகம். இந்த எக் ஹீரோவோட டீமில் சேர்ந்துருக்கான் போல. நம்மளோட சைடும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு தான் போதுன்னு உனக்கு பேசுகிற நேரத்திலேயே ஹீரோ அவசர அவசரமாக பாத்ரூம் போகிறான். ஒவ்வொரு சண்டை முடிஞ்சதும் எதுக்காக இவன் பாத்ரூம் போகிறான்? ஒரு வேளை இவனுக்கு வியர்டான அப்சேஷன் எதுவும் இருக்குமோன்னு ஹாரன் கேட்குறப்ப நம்மால் இந்த கார்டை பார்க்கறதுக்கு தான் அவசர அவசரமாக ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமா பாத்ரூம் போவான் போல. 2 டைமண்ட் கார்டு இருக்கு. அதில் ஒரு டைமண்ட் கார்டை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறான். அதோட பேர் ஸ்லைம். இது பிசு பிசுன்னு புசு புசுன்னு இருக்குன்னு வேற கீழே நோட்டிஃபிகேஷன் எழுதி போட்டிருக்கான். இதே பிசு பிசு புசு புசுனா என்னடா அது ஸ்லைம்னு இவனும் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா பக்கத்தில் இருக்க ஒரு பாத்ரூம் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பிரைட்டான வெளிச்சம் வருது. நம்மால் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே உயிரோடு இருக்கிற ஒரு ஜெல்லி மாதிரியான உயிரினம் நின்றுக்கிட்டு இருக்கு. இவன் அதை தூக்கி பார்த்தா சிஸ்டம் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது, இந்த ஸ்லைம் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கொடுங்கன்னு. நம்மால் பர்ஸில் இருக்க ஒரு $10 எடுத்து அதுக்கிட்ட கொடுத்தா அது அந்த $10 சாப்பிட்ருது. நம்மால் பாத்ரூம்குள்ளே அந்த ஸ்லைமோட போராடிக்கிட்டு இருக்கான். மரியாதை என்னோட $10 திருப்பி கொடுறான்னு. அதுவும் அந்த பணத்தை அவன் மூஞ்சிலே துப்பிட்டு சோகம் அணிக்கிறப்ப இப்போதான் அவனுக்கு புரியுது இது ஒரு இன்வென்டரி மாதிரி, ஒரு பேக் மாதிரி. இதில் அளவில்லாத அளவுக்கு பொருட்களை உள்ளே போட்டு வச்சுக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா டோரிமான் கிட்ட இருக்க பவுச் மாதிரி, இல்லைனா டோஜி கிட்ட இருக்கிற அந்த கேர்ஸ்டு வார்ம் மாதிரி.
இவன் போடுற சத்தத்த கேட்டு இந்த பாத்ரூம் வாசல்லே இவனுங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிக்கிறான். ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்கன்னு தெரியுது. பட் அத முடிச்சுட்டு சீக்கிரம் வந்தானா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கூப்பிடுறான். இங்க ஹீரோவும் அவனும் மட்டும் தனியா பேசுற இடத்துல நம்ம கிட்ட 2 பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். 1 இவங்க ரொம்பவே ஏழைங்க. மத்த லீடர்ஸ்லாம் பசங்க கிட்ட இருந்து மிரட்டி பணத்த புடுங்குவாங்க. அந்த சிஓ கூட இல்லீகலா போதைப் பொருள் விக்கிற மாதிரியான பிசினஸ் பண்ணான். அதனால தான் அவங்க கிட்ட நெறைய பணம் இருந்துச்சு. அதனால கேங்கையும் மெயின்டெயின் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த ஜீஹாலாம் லிட்டரலி ஒரு கிளப்பையே நடத்திக்கிட்டு இருந்தான். ஆனா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல நம்ம பேசுறப்ப, கண்டிப்பா நம்மளும் ஏதாவது ஒரு பிசினஸ பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி நீங்க பசங்க கிட்ட இருந்து மிரட்டி பணத்த புடுங்கக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்கீங்க. ஸோ பிசினஸ் ஏதாவது நம்ம ஓப்பன் பண்ணியே ஆகணும்னு சொல்றான். 2வது பெரிய பிரச்சனை லாயல்டி. புதுசா நெறைய ஆளுங்க சேர்ந்திருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே சிஓக்கு கீழ இருந்தப்ப நெறைய பணம் கிடைச்சுச்சு. இப்ப நமக்கு கீழ வந்தா நம்மளால அவங்களுக்கு தேவையான பணத்த குடுக்க முடியாது. ஸோ நம்மள நோக்கி லாயல்ட்டியும் இருக்காது. துரோகம் பண்ண வாய்ப்பு நெறைய இருக்குன்னு சொல்றான். இது போக அந்த பொண்ணு இயான் வந்ததுக்கு அது ஒரு காரணம் இருக்கு. கூக்ஜானால. ஆனா அந்த எக்கு நமக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒத்துக்கிறான்னு கூட நமக்கு தெரியல. இதுக்கு காரணமே இல்ல. அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுறப்பயே சிஸ்டம் ஒரு கொஸ்ட் கேக்குது. அந்த எக் அண்ட் யான் இவங்க 2 பேரோட லாயல்ட்டியும் இவனுக்கு கீழ கொண்டு வரணும். இதுக்கு ரிவார்டா ஒரு கோல்ட் கார்டு கிடைக்கும். ஹீரோவோட மைண்ட்ல சடனா ஏதோ ஒண்ணு தோணி நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப்பு போலாமா? நம்மளோட லாயல்ட்டியும் அதிகமாகும்னு பேசுறான். இருக்கதுலே இதான் மட்டமான பிளானுங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு தெரிஞ்சாலும், ஹாரு கூட பீச்சில குதூகலமா இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனை காட்சி இவன் மைண்டுக்கு வந்துட்டு போன உடனே ஜொல்ல ஊத்திட்டு இந்த பிளானுக்கு ஓகே சொல்லிடுறான். இவன் வீட்ல போய் இந்த கிளவுட் காப்பியோட ஒண்ணா உட்காந்து இந்த பிசினஸ் பிளானை எதை தான் ஆரம்பிக்கலாம்னு இவன் யோசிக்கிறப்ப டக்குன்னு இவன் மைண்டுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஸ்லைம். இந்த ஸ்லைமால எவ்வளோத்த வேணா தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க முடியும்ல? கற்பனை பண்ணிப்பாரு. ஏர்போர்ட்ல செக்யூரிட்டிலாம் ரொம்ப சிவியரா இருக்கும். போதைப் பொருட்கள் இல்லாட்டி தங்கம் இந்த மாதிரி விஷயத்த கடத்தணும்னா, இந்த ஸ்லைமோட வாயில திணிச்சுட்டு ஸ்லைமா மறைய வச்சுட்டோம்னா, செக்யூரிட்டி செக்கிங்க தாண்டி வந்ததுக்கப்புறம் அத வெளிய எடுத்துடலாம். நான் ஒரு பெரிய போதைப் பொருள் கும்பலுக்கே தலைவனா மாறிருவேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். டேய்! என்னடா பிளான் இது? பட் கொஞ்ச நேரத்திலேயே அவன் மைண்ட் மாறிருது. இந்த சிஸ்டம் எனக்கு வந்த புதுசுல ரொம்பவே ஹேப்பியா இருந்தேன். என் லைஃபையே இது நல்ல விதமா மாத்திருக்கு. இத நான் தவறான வழிக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அடுத்த நாள் ட்ரிப்புக்கு ஆளா வந்த ஹீரோ, குக்ஜா அண்ட் ஹாஜுன் வெயிட் பண்றப்ப 2 நாள் ட்ரிப்புக்கு ஏதோ பல வருஷம் வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயி போற மாரி மொத்த லக்கேஜோட ஹாரு வந்திருக்கா. இந்த இடத்துல ஹீரோவோட தங்கச்சி வந்திருக்கா. இவ வந்ததுக்கு காரணம் ஹாருவ பார்க்கறதுக்காக தான். ஒரு வேளை லெஸ்பியனா இருப்பாளோ? கடைசியா எக்கும் இயானும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நிஜமாவே நம்ம அட்வைசர கூப்பிட்டு போக வேணான்னு தான் நினைக்கிறேன்னு கூக்ஜா கேட்கிறப்ப தான் தெரியுது. ரொம்ப ஆர்வமா இவன் ஹாருவ பார்க்க தான் இந்த ட்ரிப்புக்கே ஓகே சொல்லியிருப்பான். பட் இவனையே கழட்டி விட்டு போயிருக்கானுங்க. போன தடவை ட்ரிப்பு தான் கலவரமா முடிஞ்சுச்சு. இந்த தடவையாவது ஹேப்பியா இருக்கும்னு நினைச்சு ஹீரோ அவன் கும்பலோட கிளம்புறப்பயே நார்த்தன் டெரிட்டரியா காட்டுறாங்க. ஈஸ்ட் அண்ட் சவுத் ஒண்ணா சேர்ந்து அங்க சியோக்க காலி பண்ணிட்டாங்கங்கிற நியூஸ் இவங்க வரைக்கும் வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இவங்களோட செகண்ட் பிளேஸ்ல இருக்க லீடர் கிட்ட கேட்கிறப்ப, இத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. நான் ஹாருவ ரொம்ப மிஸ் பண்றேன்னு பேசுறான். ஒருவேளை இவனுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கான்னு தெரியல. இங்க ஒரு வழியா நார்த்தன் டெரிட்டரியில இருக்க ஒரு பீச்சுக்கு இவங்க கும்பலோட வந்து சேர்றப்ப, ஹாரு லக்கேஜோட கடல்ல குதிக்க ட்ரை பண்றான். இந்த அளவுக்கு இவன் ரொம்ப ஆர்வமா இருக்கா பீச்ச பார்க்கறதுக்கு. ஹீரோவும் கூக்ஜாவும் மூஞ்சிய ரொம்ப சீரியஸா வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு பீச் ட்ரிப்புன்னு பிளான் போட்டதே நிஜமாவே இந்த ஹாரு ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு கண்டுபிடிக்கிறது தான். எப்படியும் ட்ரெஸ்ஸை கழட்டி தானே ஆகணும். அப்ப கண்டுபிடிக்கிறான்னு இவனுக்கு சீரியஸா வெயிட் பண்றானுங்க. இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாரு சேஞ்ச் பண்ணியிருக்கா ட்ரெஸ்ஸை. எப்படி இவ்வளோ சீக்கிரமா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணேன்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டா. கூக்ஜா அங்க இருக்கிற ஹாஜூன் அண்ட் எக்க பார்த்து செம்மையா பொறாமப்பட்டு, என்னடா பாடி இவ்வளோ கேவலமா வச்சிருக்கீங்க, எந்த பொண்ணுக்கும் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு பொறாமையில கத்துறான். நம்மால் புதுசா கிடைச்ச டீம் மெம்பர்ஸோட லாயல்ட்டி அதிகப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறான். உங்க பழைய லீடர் சியோக்கு இப்படிலாம் பண்ணுவானா? பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. இவன் பேசிக்கிட்டு இருக்கப்ப, நம்மால் கேவலமா ஒரு விஷயம் பண்றான். அந்த பொண்ணு இயானும் இவன் டீம்ல தான் இருக்கதால, இவன் டீம்ல இருக்க எல்லார் மேலயும் கேமரா அபிலிட்டி யூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம்ல என்ன நடக்குதுன்னு இவன் பார்க்குறான். ஆனா கடைசி நேரத்துல இவன் தங்கச்சி குறுக்க வந்து நின்னதும், இந்த நாசமா போனவன் வேற என் வியூல வந்து என் வியூவையே கெடுக்கிறான்னு கடுப்பாய் முன்னாடி இருக்கவன அடிக்கிறான். அவன் ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்து முறைக்கிறப்ப, மன்னிச்சிருப்பா உன் கழுத்துல ஒரு பூச்சி இருந்துச்சு. தட்டி விட்டுட்டேன். இப்ப நீ சேஃப்ன்னு நம்மால எப்படியோ சமாளிக்கிறான் கடைசி நேரத்துல. இந்த பொண்ணு யான் எப்பயும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பா. பட் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியா இருக்க கூட இவளுக்கு தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுதுன்னு கூக்ஜா பேசுறப்ப, ஹீரோ நோட் பண்றப்ப இவங்க 2 பேரோட லாயல்ட்டி நிஜமாவே அதிகமாகுது. இங்க இந்த நார்த் டெரிட்டரியோட செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் உட்காந்துருக்க இடத்துல அவனோட ஆளு ஒருத்தன் வந்து நீங்க சொன்ன மாதிரியே சூஹியானை ஃபாலோ பண்ண. அவன் நம்ம டெரிட்டரிக்கு தான் வந்திருக்கான். இவன் பீச்சில் இருக்கான்னு பேசுறப்ப, நம்மாளு கூக்ஜாவை ஒரு நீர் திமிங்கலம் மாதிரி யூஸ் பண்ணி அவன் மேலே ஏறி சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட ஹாரு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற ரூமரும் உண்மைதான் போல. ஹாருவும் அவங்க கூட தான் இருக்கான்னு சொல்றான். இங்க ஹாரு உருவத்துல மாறு விஷயம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த கிளவுட் காப்பி இருக்கிற இடத்த நோக்கி அந்த செகண்ட் இன் கமெண்டே ஸ்ட்ரெயிட்டா வரான். அங்க இருக்க மொத்த மெம்பர்ஸும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இவன் நேரா ஹாரு கிட்ட வந்து பாக்குறதுக்கு அப்படியே ஹாரு மாதிரி தான் இருக்கா. பட் இது கண்டிப்பா ஹாரு கிடையாது. இந்த சூஹியானோட டீம் எங்க போயிருக்காங்கன்னு பார்த்து எனக்கு உடனே நோட்டீஸ் பண்ணுங்கடான்னு ஆர்டர் கொடுத்துருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாவே அப்டேட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.